ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். மார்ச் 21 லான்ச் ஆகும்னு எதிர்பார்த்த iQoo Z7 5G இன்றைக்கி இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. ப்ரைஸ்லேருந்து எல்லாமே ரிவீல் பண்ணிட்டாங்க. அப்புறம் மார்ச் 21 என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபஸ்ட்டு சேல் ஸ்டார்ட் ஆக போகுது. பட் அந்த ஃபஸ்ட்டு சேலில் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாமா, இந்த ஸ்மார்ட் ஃபோன் வாங்குறதுக்கு பார்த்தா அதை தான் இன்றைக்கி வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ, நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு லுக் அண்ட் டிசைன்னு பார்த்தோம்னா iQoo Z5ஐயும் Z6ஐயும் கலந்துக்கிட்டு ஒரு டிசைன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்ற ரெண்டு கலர் ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. 7.8mm திக்னஸோட நல்ல ஸ்லிம்மான ஒரு ஸ்மார்ட் ஃபோன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மற்றபடி பில்டு குவாலிட்டி ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் தான் பில்டு குவாலிட்டி பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இதுதான் iQoo Z7 5G லுக். அடுத்து ஸ்பெக்ஸ்குள்ளே வந்தோம்னா ஃபஸ்ட்டு டிஸ்பிளே, இந்த செக்மெண்ட்டில் AMOLED டிஸ்பிளே கொடுத்தது கண்டிப்பாக இங்கே பாசிட்டிவாக இருக்குது. 6.38 இன்ச்சஸ்க்கான சைஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனுக்கான AMOLED பேனலுக்கான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் இன்னுமே நிறைய பிராண்ட்ஸ் LCD பேனலுக்கான டிஸ்பிளே கொடுக்கும்போது இவங்க AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்குது. பட் ஆனால் அதே சமயம் இந்த செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பிராண்டுமே இப்போ 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க 90 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்துருக்காங்க. அதையும் நோட் பண்ணிங்க. மற்றபடி இதில் நமக்கு 360 Hzக்கான டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. 1300 nits வரைக்கும் மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ், HDR10+க்கான சர்டிஃபிகேஷன், ஸ்காட் எக்ஸ்டென்ஷன் அப்படின்ற ஒரு டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனோட இந்த டிஸ்பிளே அப்படின்ற எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டை தாண்டி மற்றபடி டிஸ்பிளே கம்ப்ளீட்லி ஒரு சூப்பரான டிஸ்பிளே இந்த செக்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. 120 Hzம் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இல்லை, இப்போதைக்கு 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் தான் இந்த டிஸ்பிளேல இருக்கு. அடுத்து மொபைலுக்கான பேட்டரி, இந்த மொபைல் கொஞ்சம் குட்டியா ஸ்லிம்மா இருக்கிறதுனால 4500 mAh பேட்டரி கெபாசிட்டி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 44 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த 44 வாட்ஸ்க்கான சார்ஜர் யூஸ் பண்ணி 50% 25 மினிட்ஸ்ல இங்க நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி கிளைம் பண்றாங்க. ஸோ 100% உங்களால ஒரு மணி நேரத்துக்குள்ள இந்த ஸ்மார்ட் போனை சார்ஜ் பண்ணிக்க முடியும். அண்ட் பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங் எல்லாம் இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே, டீசெண்டா இருக்கு. அப்படியே பர்ஃபார்மன்ஸுக்கு வந்தோம்னா இங்கே MediaTek கூடிய Dimensity 920 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு 6nm சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ப்ராசஸர் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த செக்மெண்ட்டில் இந்த ப்ராசஸ் சூப்பர் பெஸ்ட்டான ஒரு ப்ராசஸ்னே சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ராசஸரோட மோஸ்ட்லி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே அபவுட் 20K செக்மெண்ட்டில் தான் இருக்குது. பட் இவங்க அண்டர் 20K செக்மெண்ட்டில் இந்த ப்ராசஸரோட இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறது சூப்பரான ஒரு விஷயம். அண்ட் இது எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்போ மார்க்கெட்டில் இந்த செக்மெண்ட்டில் நிறைய பிராண்ட் யூஸ் பண்ணக்கூடிய இந்த Snapdragon 695 அதை விட உங்களுக்கு இன்னும் பெட்டரான நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். கேமிங் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களால் ஓரளவுக்கு நல்லாவே ப்ளே பண்ணிக்க முடியும். அண்ட் இது ஒரு 6nm ப்ராசஸர் அப்படின்றதுனால உங்களுக்கு நல்லா பவர் எஃபிஷியன்டான ஒரு ப்ராசஸராகவும் இருக்கும். அந்த வகையில் இந்த செக்மெண்ட்டில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்த ப்ராசஸர் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிறது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒர்த்து தான். மற்றபடி இதில் 5G பேண்ட் எக்ஸாக்டாக எத்தனை 5G பேண்ட் சப்போர்ட் இருக்குது அப்படின்றத பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் கிளியராக நமக்கு இப்போதைக்கு தெரியல. பட் இதில் கம்மியான 5G பேண்ட் சப்போர்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரியான லீக்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. பட் எக்ஸாக்டாக எத்தனை 5G பேண்ட் அப்படின்றது எனக்கு தெரிய வந்துச்சுன்னா அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். அங்கே போய் நீங்கள் செக் பண்ணிங்க. அதே மாதிரி இதில் HDR கிராஃபிக்ஸ்க்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ நிறைய கேம்ஸ் உங்களுக்கு HDR கேம்ஸ்க்கான சப்போர்ட் இதில் பண்ணும். ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயமா இருக்கு. அதே மாதிரி டியூவல் 5G சிம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ரெண்டு சிம்லுமே நீங்கள் 5G யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த வகையில் இது எல்லாமே இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு பாசிட்டிவாக தான் இருக்குது. மெயினாக பர்ஃபார்மன்ஸ் இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெஸ்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் உங்களால் எடுத்துக்க முடியும். அடுத்து கேமராவுக்கு வந்தோம்னா கேமராவிலையுமே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் இந்த செக்மெண்ட்டில் 64 மெகா பிக்சலுக்கான சாம்சங் உடைய ஐசோசெல் GW3 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சென்சார் பேக் பண்ணி ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இந்த ஒரு கேமரா, பிரைமரி கேமரா அப்படின்றது இந்த ஸ்மார்ட் ஃபோனில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ யூஸ்வலாக அபவுட் 20K செக்மெண்ட்டுக்கு போனால் தான் நமக்கு இந்த ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட்லாம் கிடைக்கும். அதுலேயுமே ஒரு சில ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருவாங்க. பட் பிரைமரி கேமராவில் ஆம்னிவிஷன் சென்சார் மாதிரியான சென்சார் யூஸ் பண்ணுவாங்க. பட் இதில் நமக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துறது மட்டும் இல்லாம பிரைமரி கேமராவுடைய சென்சாருமே ஓரளவுக்கு நல்ல சென்சார் தான். சாம்சங் உடைய GW3 அப்படின்ற ஓரளவுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சென்சாரும் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்றதுனால கண்டிப்பாக இதில் நம்மளால ஓரளவுக்கு நல்ல கேமரா பர்ஃபார்மன்ஸ் ரியர் கேமராவில் நம்மளால எடுத்துக்க முடியும். அண்ட் இது கூட சப்போர்ட்டிவ்னு பார்க்கும்போது இன்னும் ஒரே ஒரு கேமரா 2 மெகா பிக்சலுக்கான ஒரு கேமரா தான் இருக்குது. ஸோ அல்ட்ரா வைட் இங்கே கிடையாது. பிரைமரி 64, அது கூட ஒரு 2 மெகா பிக்சல் கேமரா இருக்குது. அண்ட் இந்த பிரைமரி கேமரா யூஸ் பண்ணி நம்மளால இங்கே 4Kல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி நமக்கு எல்லா பிராண்டுமே 1080 பிக்சலுக்கான வீடியோ ரெக்கார்டிங் தான் கொடுப்பாங்க. பட் இவங்க 4K வீடியோ ரெக்கார்டிங் 30 fps ஃப்ரேம் ரேட் கொடுக்கிறது கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இந்த செக்மெண்ட்டில் பாசிட்டிவ். பட் உங்களுக்கு ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் 4Kல சப்போர்ட் ஆகாது, 1080 பிக்சலில் தான் ஒர்க் ஆகும். பட் இருந்தாலும் 4K வீடியோ ரெக்கார்டிங் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக பாசிட்டிவ். அண்ட் அதே மாதிரி இல்லை OISக்கான சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு நைட் டைம் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் ஸ்பெஷல் நைட் மோடும் இதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அதனால் நைட் டைம் ஃபோட்டோஸ், நைட் டைமில் எடுக்கக்கூடிய வீடியோகிராஃபிலாம் இன்னும் பெட்டராக இதில் நம்ம எதிர்பார்க்க முடியும். அது போக செல்ஃபி கேமரா iQoo எப்பவும் யூஸ்வலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த செல்ஃபி கேமரா 1080 பிக்சல் 30 fps
மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரா பெர்ஃபார்மன்ஸ், யூஷுவலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், ஒரு டீசென்ட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸை iQoo கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட் அந்த ரியர் கேமராவில் இருக்கக்கூடிய பிரைமரி சென்சார் 64 மெகா பிக்சல் சாம்சங் ஐசோசெல் GW3யோட ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்கிறது கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பெஸ்ட்டான ஒரு ஃபீச்சராக இருக்குது. இது போக மொபைலுடைய அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு யூனிக்கான ஃபீச்சர். இந்த செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் நமக்கு கிடைக்கும். பட் இதில் இன்டிஸ்பிளே இருக்குது. அது போக இங்கே சிங்கிள் பாட்டம் ஸ்பீக்கர் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தான். பட் Android 13ஓட ஃபன் டச் OS 13ஓட இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்டேட்டட் Android 13ஓட வந்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி 2 வருஷத்துக்கான OS அப்டேட் அண்ட் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச்க்கான அப்டேட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கொடுப்போம் அப்படின்ற அஷூரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனலி இந்த மொபைலுடைய பிரைசிங்னு பார்த்தோம்னா ஆக்சுவலி 2 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ட் 6GB 128GB கான வேரியன்ட் 19,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கும், ஹையர் வேரியன்ட் 8GB 128GB கான வேரியன்ட் 20,000 ரூபாய் அப்படின்ற பிரைசிங்கும் செட் பண்ணி இப்போதைக்கு இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஃபர்ஸ்ட் செல்லில் கார்டு ஆஃபர் இருக்கு. HDFC அண்ட் SBI கார்டுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. 1500 வரைக்கும் இன்ஸ்டன்டாக டிஸ்கவுண்ட் எடுத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ அந்த கார்டு ஆஃபர் அப்ளை பண்ணும்போது உங்களால் இந்த ஸ்மார்ட் ஃபோனை 17,500 ரூபாய் அப்படின்ற செக்மெண்ட்டுக்கே பர்ச்சேஸ் பண்ண முடியும். அண்ட் இந்த 17,500 ரூபாய் அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு உண்மையிலேயே இந்த iQoo Z7 5G என்னை பொறுத்த வரைக்கும் சூப்பர் வர்த்தபிளான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் படுது. அதுவும் ரீசெண்டாக இதே செக்மெண்ட்ல லான்ச் ஆன ஒரு சில பிராண்ட்ஸுடைய ஸ்மார்ட் போன்ஸை பார்க்கும்போது இது எவ்வளோ பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அண்ட் இந்த செக்மெண்ட்டுக்கு உண்மையிலே ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா கேமிங் மாதிரியான விஷயங்களும் உங்களால் நல்லா ப்ளே பண்ண முடியும். அண்ட் கேமராவுக்காகவும் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட ஒரு நல்ல கேமரா இருக்கிறதெல்லாம் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஃபீச்சராக இருக்கு. ஒன்லி டிராபேக் என்னன்னா அந்த 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கலாம். பட் அது இல்லாதது தான் ஒரு சின்ன டிராபேக்காக இருக்கு. பட் இது ஒரு சின்ன டிராபேக் தான். ஏன்னா 90 ஹெர்ட்ஸ் ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. அதனால அது ஓகே தான். அதே மாதிரி டியூவல் ஸ்பீக்கர் கொடுத்துருக்கலாம். இங்கே சிங்கிள் ஸ்பீக்கர் தான் இருக்கு. இந்த மாதிரியான சின்ன சின்ன டிராபேக் தான் இருக்கு. மற்றபடி பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டுக்கு iQoo Z7 5G எனக்கு ஓகே ரீசனபிளான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் படுது. பட் உங்களுக்கு என்ன தோணுது இந்த iQoo Z7 5G பற்றி? இவங்க செட் பண்ணிருக்கக்கூடிய பிரைசிங் ஃபீச்சர்ஸை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த iQoo Z7 5G கூட வேற எந்த ஸ்மார்ட் ஃபோனை கம்பேர் பண்ணி நெக்ஸ்ட் நம்ம கம்பேரிசன் வீடியோ போடலாம் அப்படின்றதையும் அப்படியே சஜஷனாக கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள்.